அப்போ ஜென்ரலி படிக்கிறப்ப இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாருமே ஐஏஎஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காவ அப்படின்னு. ரேங்க் லிஸ்ட்ல நம்ம ரேங்க் பிரகாரம் உள்ள என்ன சர்வீஸ்ன்னு ரிலீஸ் ஆகல. அப்போ எல்லாம் அஜித் ஐஏஎஸ் எல்லாம் போர்டுலாம் வீட்டிலலாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன சர்வீஸ்னே தெரியாம அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ரேங்க்குக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னங்காட்டி அப்போ அதை பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அது லாஸ்டா வந்து நமக்கு இது சர்வீஸ் லிஸ்ட் வந்தப்போ ஐபிஎஸ் வந்துச்சு. அப்போ அகைன் போலீஸ். அப்போ போலீஸ்ல எப்படி ஒரு உமன் எப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்? அது சரியாகுமா? உனக்கு அந்த ப்ரொஃபஷன் சூட் ஆகுமா? உன்னோட கேரக்டருக்கு நேச்சருக்கு சூட் ஆகுமான்னு டவுட் பண்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணி நான் மறுபடியும் ஒருக்கா கூட எக்ஸாம் ட்ரை பண்ணேன். பட் 2 வாட்டி எனக்கு ஐபிஎஸ் தான் வந்துச்சு. உங்களுக்கு ஆசை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் இருந்தது. எஸ், பிகாஸ் நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றப்ப ஐஏஎஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட். பட் நான் ஐபிஎஸ் செகண்ட் சாய்ஸா போட்டேன். நிறைய உமன் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐபிஎஸ் சாய்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஐஏஎஸ்க்கு அப்புறம் ஃபாரின் சர்வீஸோ இல்லை இன்கம் டேக்ஸ் ரெவென்யூ சர்வீஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சம் ஆஃப் தெம் டு நாட் ஆப்ட். பட் நான் அந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் பார்க்கல ஐ ஃபெல் தட் ஈவன் இஃப் இட் இஸ் போலீஸ், ஈவன் இஃப் இட் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐ திங்க் இட் இஸ் அ குட் ப்ரொஃபஷன். ஐ ஷுட் டேக் இட்னு கான்ஷியஸாக தான் ஃபில் பண்ணேன் ஐபிஎஸ் ஃபில் பண்ணுறது. இப்போ பட் வீட்டில் அதுக்கப்புறம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கும் வீட்லேயே, எதுக்கு போலீஸ் அப்படின்றது. அது எப்படி எதிர்ப்புன்னு இல்லை, மெயினா அம்மாக்கு மட்டும் ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. அப்பாவுக்கு அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அதனால என்னம்மா உனக்கு இது இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயமா அவர் பார்த்தாரு. பிகாஸ் எங்க ஃபேமிலி கம்ப்ளீட் பேக்ரவுண்ட்ல யாருமே சிவில் சர்வீசஸோ கவர்மெண்ட் ஜாப்லயே இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட். சோ நான் ஃபர்ஸ்ட் பர்சன். அதனால கண்டிப்பா வந்து அப்பா வந்து இது நீ கிராக் பண்ணதே பெரிய விஷயம். அதனால ஃபுல்லி சப்போர்ட் வந்தாரு. அம்மா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்துச்சு. அப்ப நான் ட்ரைனிங் எல்லாம் போக அதெல்லாம் பார்க்க நான் எப்படி சேஞ்ச் ஆனேங்கிறது பார்த்தப்பவே அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி அம்மா ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க. முன்ன டிஸ்கரேஜ் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க. அப்ப அதுல வந்து சொன்னாங்க, அஜிதா 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்களுக்கு தெரியும், அவன் நல்லா அப்பவே தெரியும் பொண்ணு ஐஏஎஸ் ஸ்பார்க் இருந்தது. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் 3 ஃப்ராக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதான் எனக்கு மைண்ட்ல வரும். அப்போ எல்லாம் ஒரு மலை உச்சியில ஒரு டார்கெட் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணோம். அப்போதான் அவங்களுக்கு ஒரு, நீங்க கேட்டிருக்கீங்களா ஸ்டோரி ஆஃப் 3 ஃப்ராக்ஸ்? அப்போ அதுல வந்து 3 ஃப்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுச்சு அந்த ரேஸ். அப்போ எல்லாம் ஜம்ப் பண்ணி வரையில நிறைய பக்கத்துல இருந்து சொன்னாங்களா, இது ரொம்ப டஃப்பான ரேஸ், போன வருஷம் நிறைய ஃப்ராக்ஸ் ஏற போறப்ப இறந்து போயிடுச்சுங்க, இது ரொம்ப டஃப்னு கேட்டு 2 ஃப்ராக் குவிட் பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஒரு ஃப்ராக் மாத்திரம் குதிச்சு மேல போய் சேர்ந்துச்சு, அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்ப எல்லாரும் வந்து கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளவு தைரியமா வந்த, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் நீ மைண்டே பண்ணாம வந்தேன்னு. அப்ப அந்த ஃப்ராக் ஒண்ணுமே பேசலையா. அப்ப என்னவா இருக்கும் அது சொல்லுங்க? அந்த ஃப்ராக் காது கேட்காது, காது மட்டும் கேட்காது, பேசவும் முடியாது. சோ யார் சொல்றது கேட்க வேண்டியது. அதான். சோ அது மாதிரிதான் ஆக்சுவலி எனக்கும் அந்த இனிஷியல் ப்ராசஸ் அப்படிதான் இருந்துச்சு. நிறைய டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நம்ம லைஃப்லயும்.